கேல்குலஸ் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வர விஷயம் என்னது? 2 விஷயம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் தென் another one integral calculus, right? இப்போ இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த டைமிங்கில் சக்ஸசிவாக நமக்கு ஞாபகம் வர்ற விஷயம் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்சஸ். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ரொம்ப ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறதே ரேட் ஆஃப் சேஞ்சஸ் தான். அப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்சஸ்னால் என்னங்கிறத ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஓகே, வெரி சிம்பிள், ரைட்? ஸோ அப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 கான்செப்ட் அதுக்கு மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படின்னா என்னங்கிறத லைட்டாக ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் சம்திங் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ இந்த பர்சன் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. அப்போது ஒரு பர்சனோ ஒரு பார்ட்டிகளோ ஒரு பிளேஸ்லேருந்து மூவ் ஆகும்போது அதைத்தான் நம்ம மூவ் ஆகிறதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சம் டைம்ஸ் எடுத்துக்கிடும் இல்லையா? அப்போ அந்த பர்சன் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகிறதுக்கு டேக்கிங் சம் டைம்ஸ். அந்த டைமிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ராசஸிங் டைம். அந்த ப்ராசஸிங் டைமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மாலர் பார்ட்டாக பிரிக்கிறோம். சப்போஸ் அந்த ப்ராசஸிங் டைம் 1 ஹவர்னு எடுத்துக்கோங்களேன். அந்த 1 ஹவரை நம்ம என்ன செய்கிறோன்னா ஸ்மாலராக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? ஒவ்வொரு மினிட்ஸாக பிரிக்கிறோம். 1 2 3 4 இதெல்லாமே மினிட்ஸ். 1 ஹவரில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும்? 60 மினிட்ஸ். 60 பார்ட் ஸ்மாலர் பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு அடுத்தடுத்த நிமிஷத்துலேயும் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், செகண்ட் மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், தேர்டு மினிட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அடுத்தடுத்த மினிட்டு, அந்த வார்த்தை முக்கியம், சக்ஸசிவ் மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க கடந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் கண்டினியூஸ் சேஞ்சஸ் ஓவர் டைம். கண்டினியூஸ்னால அடுத்த டைமிங்கில், சரியா, சக்ஸசிவ் டைமிங்கில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சக்ஸசிவ் டைமிங்னு சொல்லி 1 மினிட் 2 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்தோம் இல்லையா? இந்த மினிட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இன்டர்வலை இன்னும் எந்த அளவுக்கு ஷார்ட்டஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டஸ்டான டைமிங்கில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒவ்வொரு நிமிஷமாக பிரிச்சுருந்த பார்ட்டிஷனை நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்த செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஆசைப்பட்டேன்னா அதுக்கு பேர் தான் என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இந்த 3 விஷயத்தில் கடைசியாக சொன்னது என்னது, ஒரு ஸ்மாலர் டைமிங்கில் அடுத்தடுத்த ஸ்மாலர் டைமிங்கில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த பர்சன் கடந்திருக்காரு அப்படின்னு நான் அனலைஸ் பண்ண ஆசைப்பட்டேன்னா அதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்சஸ். ஓகே, இப்போ ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்சஸ்னால் ஃபைனலாக என்ன சம்மரி பண்ணிடலாம், சக்ஸசிவ், அதாவது அடுத்தடுத்த ஸ்மாலஸ்ட் டைமிங்கில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அந்த ப்ராசஸ் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்சஸ். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்சஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லோப். ஓகே, ஸ்லோப் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்து வந்துடலாம். அந்த குட்டி ஸ்டோரியை கவனமாக கவனிங்க, அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு பர்சன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள நினச்சிக்கோங்க. வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கான டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர், அதை கடக்கிறதுக்கான நேரம் 1 ஹவர். ஸோ அப்போ அந்த பர்சனோட ஸ்பீடு என்ன? ஓகே, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் கொஸ்டின் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஸ்டோரியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வேரியபிள்ஸ், இதெல்லாம் நமக்கு வேரியபிள்ஸ், ஒன்று டைம், இன்னொன்று கவர்டு டிஸ்டன்ஸ், இன்னொன்று இந்த பர்சனோட ஸ்பீட். ஸோ இது எல்லாமே அப்படியே என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃபில் நம்ம ப்ளாட்டிங் பண்ணுறோம். டைமை எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கிறோம்,
டிஸ்டன்ஸ் கவர்டு டிஸ்டன்ஸை ஒய் ஆக்ஸில் எடுக்கிறோம். அப்போ 1 ஹவரில் அவங்க டிஸ்டன்ஸை கடக்கிறாங்க அப்படின்னா அதை நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு மினிட்ஸாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் என்ன செய்கிறேன், எக்ஸ் ஆக்ஸில் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மினிட்ல அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்க, செகண்ட் மினிட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ், இது எல்லாமே அப்படியே நான் பாயிண்டாக ப்ளாட்டிங் பண்ணிவிட்டு அதை என்ன செய்கிறேன், கவர் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரு லைன் கிடச்சிருக்கு. ஸோ நான் இந்த பாக்ஸில் போய்ட்டு எதெல்லாம் நான் மேட்ச் பண்ணுறேன். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், டைமை எக்ஸ் ஆக்ஸில் பண்ணியாச்சு, டிஸ்டன்ஸை ஒய் ஆக்ஸில் பண்ணியாச்சு. இப்போ இங்கே மிச்சம் யார் இருக்கா, ஸ்பீடு. அதே மாதிரி இந்த கிராஃபில் மிச்சம் யார் இருக்குது அப்படின்னா இந்த லைன். இப்போ இந்த லைன் தான் அந்த பர்சனுடைய ஸ்பீடை கவர் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு பாயிண்டில் அந்த பர்சனோட ஸ்பீடை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் இந்த பர்சனோட ஸ்பீடு என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த பிஃபோர் பாயிண்டில் இருந்து அவங்க எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுடைய ஸ்பீடு அட் த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். அப்போ என்ன சொல்லலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க பை எவ்வளோ நேரத்தில், ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் அந்த பர்சனுக்கான ஸ்பீடு. இதை மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அங்கே டிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது, டைம் எங்கே இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிக்கலில் இருக்குது, டைம் வந்து ஹரிசாண்டலில் இருக்குது. சரியா? அப்போ நம்ம இங்கே இன்னொன்று என்ன சொல்லலாம், வெர்டிக்கல் சேஞ்ச் பை ஹரிசாண்டல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லிக்கிடலாம். ஓகே, இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லோப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லோப்னா இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஸ்டீப்னஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஃபங்க்ஷனுடைய ஸ்ட்ரெயிட் லைன் எந்த அளவுக்கு செங்குத்து தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்லோப் அப்படின்னுங்க முதல் லைனில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் எடுங்க, கிராஃபில் ஃப்ளாட்டிங் பண்ணிங்கன்னா அது எந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்குது, ஸ்டீப்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்லோப். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சொன்னோம்ல, ஒவ்வொரு பாயிண்டில் அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு லைன் எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய ஸ்லோப் எப்படி இருக்கும். இப்போ அங்கே வந்து நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம், ஸ்பீடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். இங்கே வந்து அதே லைனில் ஸ்லோப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. அப்போ அந்த ஒரு பாயிண்டில் அதோடைய ஸ்லோப் என்ன, வெர்டிக்கல் சேஞ்ச் பை ஹரிசாண்டல் சேஞ்ச் சொன்னோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். ஸ்லோப்புக்கு வந்து ஜென்ரலாக வெர்டிக்கல் சேஞ்ச் ஹரிசாண்டல் சேஞ்ச், வெர்டிக்கல் சேஞ்ச் பை ஹரிசாண்டல் சேஞ்ச் தான் அந்த பாயிண்ட்டுக்கான ஸ்லோப்பு. அங்கே வந்து ஸ்பீடுங்கிறத வந்து க்ரோத்துன்னு சொல்லலாம். அப்போ இங்கே இன்னொரு மீனிங்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லோப்புன்னு சொல்லலாம், ஸ்பீடுன்னு சொல்லலாம், அல்லது அந்த ஃபங்க்ஷனுக்கான க்ரோத்துன்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய க்ரோத் என்ன, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய ஸ்லோப் என்ன, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய ஸ்பீடு என்ன. இப்போ 3 வார்த்தையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே அர்த்தத்தை வெவ்வேறான இடங்களில் கொடுக்கும். இப்போ ஸ்லோப்புங்கிறது நம்ம ஸ்டீப்னஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு பாயிண்டில் அதனுடைய ஸ்டீப்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுங்க, இந்த பாயிண்டில் அதனுடைய ஸ்டீப்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட்டையும் நம்ம லிங்க் பண்ணுறோம். அப்போ இதுக்கான ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, ஒரு 45 டிகிரி இருக்குதுன்னு எடுத்துக்கிடலாம். சரியா? இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அப்போ இந்த பாயிண்ட்டை இணைக்கிறோம். அப்போ இங்கேருந்து இணைக்கும் போது அப்போயும் அதனுடைய ஆங்கிள் 45 டிகிரி தான். இப்போ 3வது ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அதை இணைக்கிறோம், அப்போயும் அதனுடைய டிகிரி 45 தான். 4th பாயிண்ட், 5th பாயிண்ட், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதை கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஆங்கிள் மாறலை. அப்போது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் எல்லா பாயிண்ட்லேயுமே அதனுடைய ஸ்லோப் எப்படி தான் இருக்குது, அதனுடைய க்ரோத் எப்படி தான் இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதனுடைய ஸ்லோப் மாறவே இல்லை. அப்போ இந்த லைனை பொறுத்தளவில் ஸ்லோப் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஸ்லோப். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ஸ்லோப்பு எவ்வளவு? அப்போ நம்ம ஃபார்முலா படி நம்ம சொல்லணும்னா வெர்டிக்கல் சேஞ்ச் பை ஹரிசாண்டல் சேஞ்ச். அப்போ வெர்டிக்கலில் எத்தனை யூனிட் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா 5லேருந்து 6 1 யூனிட். ஹரிசாண்டல் எவ்வளோ யூனிட் வந்து மூவ் ஆகிருக்குன்னா 5லேருந்து 6 1 யூனிட். அப்போ 1/1. இப்போ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் ஸ்லோப் வந்து 1. அந்த 1 வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சேமாக இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் ஸ்லோப் 1, ஆனால் எல்லா பாயிண்ட்லேயுமே ஸ்லோப்பு 1 தான்.
அப்போது கான்ஸ்டன்ட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். y = xன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா அதோட ஸ்லோப் வந்து 1 இருக்கும். அடுத்து y = 2xங்கிற அந்த கிராஃப் எடுப்போம். ஒவ்வொன்றில் எப்படி ஸ்லோப் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் அதனுடைய ஸ்லோப் என்ன வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு 60 டிகிரி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் எடுப்போம். இப்போ அதை லிங்க் பண்ணுங்கள். அப்போ இந்த ஆங்கிள் மாற போகிறதில்ல. மூணாவது பாயிண்ட் எடுக்கிறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க, அப்போயும் அதனுடைய ஆங்கிள் மாற போகிறதில்ல. நாலாவது பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம், அப்போயும் அதனுடைய ஆங்கிள் மாற போகிறதில்லை. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய ஆங்கிள் மாறலை, அதனுடைய ஸ்லோப்பு மாறலை. அப்போ இந்த y = 2xங்கிற இந்த ஈக்குவேஷன்லையும் இந்த கிராஃப்லையுமே ஸ்லோப்பு கான்ஸ்டன்ட் தான். அது எவ்வளவு என்ன சொல்லுவோம்? வெர்டிக்கல் சேஞ்ச் பை ஹரிசாண்டல் சேஞ்ச். ஹரிசாண்டலில் 1 யூனிட் கவர் ஆகுது, வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1 2 2 யூனிட் கவர் ஆகுது. அப்போ 2/1. ரெண்டாவது ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருக்கோமா? y = 2. அப்போது இதிலேருந்து ஒரு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். y = x இருக்கும்போது ஸ்லோப் 1, y = 2x இருக்கும்போது ஸ்லோப் 2. அப்போ y = 3x இருக்கும்போது வாட் இஸ் த ஸ்லோப்? வெரி குட், நீங்கள் சொல்கிறது நல்லாவே கேட்குது. நம்பர் 3. அப்போ y = mx இருக்கும்போது வாட் இஸ் த ஸ்லோப்? 1xனா ஸ்லோப் 1, 2xனா 2, 3xனா 3. வாட் அபவுட் y = mx + c? எஸ், வெரி குட், m. அதைத்தான் ஸ்லோப்புன்னு சொன்னோம். m = tan θன்னு சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்லோப் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லோப் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். அதாவது இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பார்ட்டாக பிரித்து சொல்லியிருக்கோம். வெவ்வேறு வடிவத்தில் சொன்னாலும் கான்செப்ட் என்பது ஒன்று தான். சரியா? ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னங்கிறத முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.